இன்னைக்கு இன்னொரு பின்மாற்றத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நகோமி சொல்லுகிறார், ரூத்தை பார்த்து நீயும் போய்விடு. 2 பேருமே புறப்பட்டு பெத்லெகேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருமே அந்த மோவாபிய பெண்கள் ஆகிய 2 பேருமே மாமியை பற்றி கொண்டுதான் வந்தார்கள். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாதி வழியிலே நகோமியினுடைய அந்த அழுத்தம் ஓர்பாலை மறுபடியுமாக தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திருப்பியது. தேவனுடைய பிள்ளைகளே, ஓர்பால் போய்விட்டால் சில அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஆனால் எத்தனை பெரிய அழுத்தங்கள், பியர் பிரஷர்ஸ், இது நிறைய பேர் லைஃப்ல, அதுவும் தேவனுக்காக ஓடுகிறவர்கள் வாழ்க்கையில இதுல யாருமே விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்கும் வரும். அவங்க நடக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க மட்டும் ஓஹோன்னு இருக்காங்க, ஏன் நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சில அழுத்தங்கள் வரும். காரணம், நம்ம எப்படியாகிலும் போய் சேர வேண்டிய இடத்திலே சேர்த்து விடக்கூடாது என்று பிசாசு இப்படிப்பட்ட கவனச்சிதறல்களை கொண்டு வருவான். பிசாசு நம்முடைய அந்த கண்களை குருட்டாக்கி விடுவான். ரூத்துக்கும் ஓர்பாலுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ரூத்துக்கு இருந்த தூர பார்வை ஓர்பாலுக்குள் இல்லை. இந்த ஓர்பாலுக்குள்ளாக தூர பார்வை இல்லை. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா தவறான கணிப்பு என்று சொல்லலாம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆமென். எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானியுங்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பார்வை அல்ல, நம் பார்வையில் அல்ல. தவறான கணிப்பு நமக்குள் பின்மாற்றத்தை கொண்டு வரும். அதோடு கூட அந்த ஓர்பால் போய்விட்டால், இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எங்கே போவோம் ஆண்டவரே? ஆண்டவரே, உம்மை வைத்து எதையும் பார்க்க, மூலமாக எதையும் பார்க்க, ஆண்டவரே உம்மை கொண்டே எதையும் பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபிக்கலாமா? தேவன் நம்முடைய பார்வையை கூர்மைப்படுத்தட்டும். சரியானதை சரியான விதத்திலே பார்க்க, ஆவிக்குரிய அந்த ரீதியிலே பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக.